நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். ப்ரோ எனக்கு டைம் பத்தலை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். பட் நம்மளோட டைமை நம்ம சரியாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோமா? நம்மளோட டைமை எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எது எதுக்கெலாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படிலாம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பாக நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு 6 டிப்ஸ் நம்மளோட டைமை நாம் மேனேஜ் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6 டிப்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கதைகளத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். முதல் விஷயம், முக்கியமான விஷயம், இந்த டெக்னிக் பயன்படுத்தணும் அப்படின்னா நாம் இத்தனை நாள் டைம் பத்தலைன்னு சொன்னோம்ல, இந்த டைமை பயன்படுத்தியே நம்மளோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். எஸ், ஃபஸ்ட்டு டெக்னிக் பொமோடாரோ டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேச்சுரை என்ன அப்படின்னா, நீ ஒரு நாளைக்கு உன்னோட வேலையில் எதை செய்யணும்னு நினைக்கிறியோ, எதை முடிக்காதுன்னு நினைக்கிறியோ, அந்த ஒரு ஒர்க்கில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அகெயின் 10லேருந்து 15 நிமிஷம் ஒர்க் பண்ணுங்கள், அகெயின் பிரேக் எடுங்க. இது கண்டிப்பாக படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் ஒரு 1 வீக் செய்யுங்க. அடுத்த வீக் முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த 10லேருந்து 25 நிமிஷமாக மாற்றிக்கோங்க. அகெயின் அதே 5 மினிட்ஸ் பிரேக். ஸோ இப்படியே நீங்கள் ரொட்டீன் பை டே இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்ச டைமை விட உங்களோட ஒர்க்கை முன்னாடியே முடிச்சிருப்பீங்க. எஸ், இதுதான் இந்த பொமோடாரோ டெக்னிக்கோட ரிசல்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லைன்ற வார்த்தை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ரெண்டாவது டெக்னிக் என்ன அப்படின்னா, டைம் பிளாக்கிங். எஸ், நம்மக்கிட்ட நிறைய டைம் இருக்குது, ஆனால் நம்ம அப்போவும் டைம் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் நம்ம அப்படி சொல்லி பழகிட்டோம், அதுதான் உண்மை. பட் 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பிளாக் பண்ணதே கிடையாது. எஸ், வித்தின் அடுத்த 15 நிமிஷத்தில் நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், அதுக்கு அடுத்த 15 நிமிஷத்தில் மற்றொரு வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமை பிளாக் பண்ணி வச்சு இந்த டைமுக்குள்ளே நான் இந்த வேலையை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட டைம் உங்கள் கைக்குள்ளே. பிகாஸ் டைமை மட்டும் திரும்ப பெறவே முடியாது. ஸோ உங்களோட டைமை நீங்கள் பிளாக் பண்ணுங்கள். அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்ம டைமை சூப்பராக சேவ் பண்ணலாம். மூணாவது டெக்னிக் ப்ரியாரிட்டிஸ். எஸ், நம்மளோட கடைசி 2 வீடியோவில் பார்த்துருப்போம் ப்ரியாரிட்டி பற்றி. எதை ஃபஸ்ட்டு முடிக்கணுமோ அந்த ஒரு விஷயத்து மேலே ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு தேவை அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு முடிவெடுங்க. இந்த விஷயம் இந்த டைமுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஸ்கெடியூல் போட்டு ஓரமாக வச்சுருங்க. பிகாஸ் இப்போ நம்ம ப்ரியாரிட்டி கணக்காக வேலை செய்கிறப்போ நம்மளோட வேலையோட சுமையும் குறையும், நம்ம முடிக்க வேண்டிய டைமில் அந்த வேலையும் கண்டிப்பாக முடியும். அந்த டைமில் நமக்கு டைம் பத்தலைன்ற வார்த்தை நம்மக்கிட்ட வரவே வராது. ஸோ உங்களோட வேலைகளை நீங்கள் ஸ்கெடியூல் போட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட டைம் சேவ் ஆகும். 4வது டெக்னிக், அவாய்ட் மல்டி டாஸ்கிங். எஸ், நம்ம எல்லாருமே ஒரே நேரத்தில் பல வேலையை செஞ்சு ஆகணும், அப்போ தான் சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம். பட் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, நாம் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை ஒழுங்காக முடிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். எந்த ஒரு வேலை செய்கிறப்போ ஒரு டைமில் அந்த வேலை மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றொரு வேலையை அந்த டைமில் கொண்டு 2 வேலையும் முடிக்க முடியாத அளவுக்கு ஆகிடாதீங்க. 5வது விஷயம், லேர்ன் டு சே நோ. பிகாஸ் நாம் ஒர்க் பண்ணுற டைமில் தான் நமக்கு தேவையில்லாத வேலைலாம் வரும். என்னடா இது இப்போ தான் தொலைங்கி என் வேலையை செய்யலாம், நான் உட்காரப்போ எனக்கு இந்த வேலை நான் போய் செய்ய ஆகணுமா அப்படின்னு தோன்ற எல்லா வேலைக்கும் நீங்கள் நோ சொல்ல பழகி கொள்ளுங்க. பிகாஸ் அந்த நோ சொல்கிறதால நம்மளை யாரும் கொலை பண்ணுற போகிறதில்ல, நம்மளை யாரையும் மட்டம் தள்ள போகிறதில்ல. எனக்கு அந்த டைமில் அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா அந்த வேலைக்கு நீங்கள் நோ சொல்லி பழகுங்க. அதுதான் சரியான விஷயம். அந்த டைமும் சேவ் ஆகும், நீங்கள் நினைக்கிற காரியமும் நீங்கள் எதை முடிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த விஷயத்த அந்த டைமில் முடிச்சிடலாம். ஸோ லேர்ன் டு சே நோ. 6வது டெக்னிக், ரிவ்யூ யுவர்
டைம் மேனேஜ்மெண்ட். எஸ், இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள உங்களோட கேலண்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த டைமுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு கேலண்டரை செட் பண்ணி உருவாக்கி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் வீக்லி. ஓகே, நம்ம இந்த போன வாரம் இப்படி செயல்பட்டோம், ஸோ இந்த வாரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இன்னும் மேலே போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டைமை நீங்கள் ரிவ்யூ பண்ணக்குள்ளே உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அந்த தவறுகளை அழகாக கரெக்ட் செஞ்சுக்கிட்டு நாம் மீண்டும் அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 6 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு டைம் பத்தலைன்ற வார்த்தை இனிமேல் நம்மக்கிட்ட வரவே வராது. ஸோ நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைக்களத்தில் உங்களை வந்து பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.